நீங்கள் கில்லி படத்தில் வரக்கூடிய விஜய் போல இந்த தமிழகத்திற்கு மாற்றத்தை தருவீர்கள் என்று நினைத்து எங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நீங்கள் சுறா படத்தில் வரக்கூடிய விஜய் போல ஒரு ஃபெயிலியர் விஜயாக இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கி தின்னுட்டு ரீல்ஸ் விளம்பரம் போடுறது, திருச்செந்தூருக்கு போனா அங்க இருக்க பஞ்சாமிரத்தை வாங்கி தின்னுட்டு ரீல்ஸ் விளம்பரம் போடுறது, அங்க இருக்கக்கூடிய ஐயர்கள் 1000 2000 ஊழல் பண்றாங்கன்னு முகமூடி கொள்ளையரை போல் போகிறார். நீங்க மாஸ்க் போடாம போனாலும் கூட உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது மிஸ்டர் ரமேஷ் அவர்களே. அதாவது நன்மை செய்வதற்கு 1 வருஷம் தயார் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா திருடுறதுக்கு மட்டும் திமுக கிட்ட இருந்து 2 மாசத்துல கத்துக்கிட்டாங்க. எதிரிகளை பந்தாடி 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 தான் நீங்க சினிமாக்களை நடத்த ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தானையும் திமிரும் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை சிறையில் அடையுங்கள். அப்போ ஒத்தகுரம் தாவேக்காவுக்கு திமிர் இருக்குன்னு செய்வீர்களா? திமுக ஆட்சியில பஞ்சாமிரத கடை கிடையாது, பழனியை சுற்றி இருக்க நிலம் கிடையாது. தாவேக்கா போய் கொண்டிருக்க வேகத்தை பார்க்கும் போது பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனையே கடவாடி இருக்கக்கூடிய கூட்டம் என்பது போல இந்த செயல் இருக்கிறது. ஆனால் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு காவி கொடியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இந்து சொத்துக்களில் ஒரு பிடி மண்ணை கூட அல்ல விட மாட்டோம். பரந்த முறை நமக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்தார். இப்போது இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஊமை முதலமைச்சராக இருக்கிறார். இருவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் அந்த பொம்மையாவது எப்பயாவது தலையை நிமிர்ந்து பார்க்கும், சைக்கிள் ஓட்டும், டீ கடையில டீ குடிக்கும், யாராவது பழைய தாத்தாவை பார்த்தா நல்லா இருக்கியா என்ன ஜாதின்னு கேட்கும். அதையாவது இந்த ஸ்டாலின் பொம்மை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஊமை பொம்மை சட்டசபையில் 6 மணி நேரமானாலும் அப்படியே ஏதோ அமெரிக்காவிலே ஜாம்பியோக்கள் இருக்கக்கூடிய மகாணம் என்று ஒன்று நான் பார்த்திருக்கிறேன். யாரும் இந்த ஜாம்பியோக்கள் தான் என்னமோ ஒன்று சொல்றாங்க. அவங்க எப்படின்னா சாலையில போயிட்டு இருக்கும் போதே பயங்கரமான போதை வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்கள் அப்படியே குனிஞ்ச மாதிரியே நிற்பாங்க. யார் எந்த நிலையில் அந்த போதை வஸ்துவை பழகி இருக்கிறார்களோ அது போலவே அந்த ஜாம்பியோக்கள் அங்களுக்கு எங்கட நிக்கிறாங்க. இது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிறதுனால டிவிகள்ல செய்திகள் வருகிறது. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்படி இருக்கிறாருன்னா காலையில 9 மணிக்கு கிளம்பி பனையூர் பங்களாவில் இருந்து சட்டமன்றத்திற்கு சாப்பாடோட வந்து விடுகிறார். சந்தோஷமாக இருக்கு. கோட்டு சூட்டோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. மாலை 5 மணி வரைக்கும் ஒரு முதலமைச்சர் அமர்ந்து இருக்கிறார். சந்தோஷப்படுறோம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாம்பியோக்கள் போல தமிழக சட்டசபையிலும் சட்டசபை அலுவலகத்திலும் தலைமைச் செயலகத்திலும் என்ன நடக்கிறது என்று தெரியாதது போல நீங்கள் ஒரு அசையாத பொம்மையை போல இருப்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. நாங்கள் நினைத்தோம் நீங்கள் கில்லி படத்தில் வரக்கூடிய விஜய் போல இந்த தமிழகத்திற்கு மாற்றத்தை தருவீர்கள் என்று நினைத்து எங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் நீங்கள் சுறா படத்தில் வரக்கூடிய விஜய் போல ஒரு ஃபெயிலியர் விஜயாக இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது என்பதை உங்களை சுற்றி உங்களுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே என்ன நடக்கிறது என்பதை சுற்றி தெரியாததனாலதான் இந்த தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு ஆனது. இந்த தமிழகத்திற்கு கிடைத்த சாபமோ என்னவோ தெரியவில்லை. எப்போதுமே பொம்மைகள் தான் முதலமைச்சராகிறது. உண்மைகள் எல்லாம் தெருவில் இருந்து போராடக்கூடிய களத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கிறோம். அந்த அளவிற்கு உங்களுடைய 2 மாத காலத்திலே சில ஊழல்களை ஒழிப்பதாக சில பேரை மாற்றுவேன் என்று நீங்கள் சூழலிக்கிறீர்கள். உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரான கட்சியிலே 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி என்கிற ஒற்றை ஊழல் கூட செய்யாத கூட ஒரு தலைவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய நாங்கள் நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசும்போது சத்தியமாக மனதார கட்சி வேறு சின்னம் வேறு பரவாயில்லை, ஏதோ ஊழல் இல்லாத ஆட்சியை செய்ய விஜய் நினைக்கிறார் என்று உங்களோடு தோல் கொடுக்கலாம், உங்களோடு களத்திலே நிற்கலாம். ஆட்சியிலே தேவைக்காக கூட்டணி என்பதை மற்றும் எங்கள் நோக்கம் அல்ல. தமிழகம் நன்றாக இருப்பது விஜயால் நடந்தால் கூட சந்தோஷம் என்றுதான் இந்த 2 மாதங்களாக நாங்கள் எந்த விமர்சனத்திற்கும் வீதிக்கு வரவில்லை. ஆனால் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் செய்த கடினமான வேலை என்ன?
பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த 3050 ஏக்கர் 25,000 கோடி சொத்துக்கள் இனாம் சொத்துக்கள் என்று கொடுக்க கூடாது, இது மிகப்பெரிய மோசடி என்கிறாரே, நீங்கள் என்ன பதிலளிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சகோதரர் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்கிறார், 1967 இருக்கக்கூடிய சட்டம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அதாவது மிகுந்த புத்திசாலியை போல ஒரு பதிலை சொல்கிறார். அது இனாமு சட்டமாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் 3050 ஏக்கரிலே 2000 லட்சம் ஏக்கருக்கு அந்த பதிவில நாங்கள் ஜியோ பாஸ் பண்ணல. நாங்கள் வெறும் 1000 ஏக்கர் கோயில் நிலங்கள் இல்லாத நிலங்களை தான் இனாமாக அங்க இருப்பவர்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். இந்த 2000 ஏக்கரை கொடுக்கவில்லை என்கிற ஒரு பொய்யை சொல்கிறது. அதற்கு பிறகு இந்த ஜூலை மாசம் 6ஆம் தேதியில இருக்கப்பட்ட ஒரு ஜியோவை எடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள். அதிலே 3000 ஏக்கருக்கும் இனாம் சொத்துக்கள் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும், பத்திரப்பதிவு செய்யலாம் என்கிற ஜியோவை இதே அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டு அமைச்சிருக்கார். அப்போ ஒரு அமைச்சருக்கு நாம் எதற்கு கையெழுத்திடுகிறோம், எதை ஜியோ பார்க்கிறோம், எதை கவர்மெண்ட் ஆர்டரா கொடுக்கிறோம் எந்த தகவலும் தெரியல. கோயிலுக்கு முன்னாடி ஏதாவது பிரசாத கடை இருந்தா உள்ள போறது, உள்ள போய் ரீல்ஸ் விளம்பரம் பண்றது, பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கி தின்னுட்டு ரீல்ஸ் விளம்பரம் போடுறது, திருச்செந்தூருக்கு போனா அங்க இருக்க பஞ்சாமிரத்தை வாங்கி தின்னுட்டு ரீல்ஸ் விளம்பரம் போடுறது, அங்க இருக்கக்கூடிய ஐயர்கள் 1000-2000 ஊழல் பண்றாங்கன்னு முகமூடி கொள்ளையரை போல் போகிறார். நீங்க மாஸ்க் போடாம போனாலும் கூட உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது. மிஸ்டர் ரமேஷ் அவர்களே, உங்களுக்கு எல்லாம் அடையாளம் கொடுத்தது இந்த கோடிக்கணக்கான இந்துக்களுடைய வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எங்களுடைய வாக்குகள் தான் உங்களை போன்ற எங்கேயோ கிடந்தவர்களை எல்லாம் இன்று கோபுரத்தில் உங்களையும் உங்கள் தலைவனையும் அமர வைத்திருக்கிறது என்றால் அது இந்த இந்துக்களுடைய வாக்கு. அதை நீங்கள் மறக்க கூடாது. எப்படி யாரை கேட்டு ஜியோ போட்டீங்க? எங்களுடைய தலைவரை பார்த்து கேட்கிறீர்களே, இதை நாங்கள் கேட்டு வீதிக்கு வரக்கூடாதா? அதாவது நன்மை செய்வதற்கு 1 வருஷம் தயாரெடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா திருடுறதுக்கு மட்டும் திமுக கிட்ட இருந்து 2 மாசத்துல கத்துக்கிட்டாங்க. 2 மாசம். சேகர் பாபு என்ன நினைக்கிறார்னா, நாம தானே இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய திருடன் என்கிற பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு விட்டோம், நம்ம எல்லாம் இப்ப இருக்கிறவன் சின்ன பசங்க இவ்வளவு பெரிய திருடு பண்ணுவாங்கன்னா நாம இந்த பொம்மை ஸ்டாலின் நம்புறதுக்கு பதிலா அந்த பொம்மை விஜயோடையே இருந்திருக்கலாமே. அங்க என்ன வேலை? இட்டு வந்துட்டு இட்டு போறது ஸ்டாலின் வேலை, இங்கேயும் இட்டு வந்து இட்டு போற அதே வேலைதான். பெரிய உணர்ச்சி வசமான சிஎம்னு சொல்றீங்க. எதிரிகளை பந்தாடி 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 தான் நீங்க சினிமாக்களில் எடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தானையும் திமிரும் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை சிறையில் அடையுங்கள். அப்போ ஒத்துக்கிறோம் தாவேகாவுக்கு திமிர் இருக்குன்னு செய்வீர்களா? ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங். உங்க கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா என்ன பண்ணிருப்பாரு, நீங்க இது வரைக்கும் திருடினதை நாங்க கண்டுக்கல, நாங்க ஏதாவது திருடுனா நீங்க கண்டுக்காதீங்க. எப்படி இது யோக்கிய ஆட்சியாக இருக்க முடியும்? திமுக ஆட்சியில பஞ்சாமிரத கடை கிடையாது, பழனியை சுற்றி இருக்க நிலம் கிடையாது. தாவேகா போய் கொண்டிருக்க வேகத்தை பார்க்கும் போது பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகனையே களவாடி இருக்கக்கூடிய கூட்டம் என்பது போல இந்த செயல் இருக்கிறது. ஒரே நாளில ஒரு கையெழுத்து போடுவதற்காக ஒரு சார்பதிவாளரை விடுமுறை எடுக்க வைத்து ஒரு சார்பதிவாளரை பணியில் அமர்த்திய அந்த சார் யார்? அந்த அமைச்சர் யார்? அந்த கலெக்டர் யார்? அந்த அதிகாரி யார்? அது இன்னும் கூடிய விரைவில் வெளிச்சத்துக்கு வந்தது. நாங்க எப்போதுமே ஒண்ணுதான். இதே சொத்தை நீங்க நாளைக்கு வேளாங்கண்ணி மாதாவில் இருக்கக்கூடிய ஒரு 3000 ஏக்கர் சொத்தை புடுங்கி யாரோ ஒரு தனியாக ஒருத்தர் பட்டா போட்டு போயிட்டான்னா அன்னைக்கும் தரையில் இருந்து வீதிக்கு வந்து போராடுவது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும். தமிழ்நாடு மக்களும் உங்களுக்கு வாக்களித்தவர்களை நீங்க ஏமாளி ரீல்ஸ் போட்டு ஏமாத்தி எல்லாம் நினைக்காதீங்க. மீண்டும் உங்களுக்கு நன்மை நடக்கணும், உங்க ஆட்சி தொடரணும்னா பழனி ஆண்டவருடைய சொத்து இருக்கக்கூடிய சார்பதிவாளருடைய அவரை ஜெயில வைக்கிறது மட்டும் பத்தாது, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் சிறையில் அடையுங்கள். அவருக்கு யார் ஆர்டர் போட்டாலும் அந்த அரசியல்வாதி உங்க கட்சியா இருந்தாலும் நீக்குங்கள். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பஞ்சாமிரத கடையை நோண்டி பார்த்து
நக்கி பார்த்து விளம்பரம் தேடிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உண்மையாலே கோவில் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது, அந்த சொத்துக்களை யாரெல்லாம் சூறையாடி வச்சிருக்கிறாங்க, அந்த சொத்துக்களை வெறும் வேதாரண்யம் கோயிலில் இருக்கக்கூடிய வேலூர்புடீஸ்வரருடைய சிவன் கோயிலுடைய சொத்தை ஏக்கர் வெறும் 2 ரூபீஸ்க்கு எடுத்திருக்காங்க, 2 ரூபாய்க்கு. அப்படிதான் இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 3 லட்சம் ஏக்கர் இந்துக்களுடைய கோயிலாக இருந்தது. இன்னைக்கு ரெக்கார்டுல 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு. 1.5 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை காணும். மிச்சம் இருக்க சொத்துக்களையாவது தயவு செய்து தாவேக்கா நீங்க புதுசா ஒண்ணும் தர வேண்டாம். எங்க அருள்லைத்துறைக்கு நீங்க ஒண்ணும் புதுசா எதையும் கொடுக்க வேண்டாம். உங்களிடம் பிச்சை எடுக்க வேண்டிய நிலையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த திருக்கோவிலும் கிடையாது. அந்த உண்மையை தாவேக்கா புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் ஒவ்வொரு கடவுளும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட புடுங்கி வச்சிருக்க சொத்துக்களை புடுங்கி நியாயமான விலையில ஏலமிட்டு நியாயமான மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில நீங்க செய்வீர்கள்னா நாங்க நிச்சயமா உங்கள் பின்னால் நிற்போம். ஆனா தாவேக்கா விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். ஒரே ஒரு காவி கொடியும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனும் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இந்து சொத்துக்களில் ஒரு பிடி மண்ணை கூட அல்ல விட மாட்டோம். ஒரு பிடி மண்ணை கூட அல்ல விட மாட்டோம்.